அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நெக்ஸ்ட் இயர் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026. ஸோ அந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமுக்காக நம்ம இப்போ இருந்தே டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ குறிப்பாக குரூப் 4 மாணவர்களுக்காக இப்போ இருந்தே படிக்க வச்சா கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சினுடைய பேர் பார்த்தோம்னா டாக்டர் பிஆர் டெஸ்ட் பேட்ச். ஸோ இது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா செப்டம்பர் 14, 2025, அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் அடுத்த வருஷம் ஜூலை 26 வரைக்கும் நடக்க போகுது. அதாவது இது வந்து ஒரு உத்தேசமான ஒரு டேட்டு தான். எக்ஸாம் தள்ளி போகும்போது எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். இப்போ சப்போஸ் செப்டம்பர் எக்ஸாம் வருதுன்னா அந்த செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைனா டெஸ்ட் நடக்கும். ஸோ மொத்தம் பார்த்தோம்னா 45க்கும் மேற்பட்ட தேர்வுகள் நடக்கும். 9000த்திற்கும் மேற்பட்ட வினாக்கள் அடங்கிய ஒரு தேர்வு இருக்கும். அடுத்தது வந்து 9க்கும் மேற்பட்ட திருப்புதல் தேர்வு, ரிவிஷன் டெஸ்ட்டு. அதாவது ஒவ்வொரு 4 டெஸ்ட்டுக்கு அப்புறம் 5வது டெஸ்ட்டாக ரிவிஷன் டெஸ்ட்டு. 4 வாரம் என்ன படிக்கிறீங்களோ அது 5வது வாரம் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் எழுத போகிறோம். கடைசியாக எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3க்கும் மேற்பட்ட ஃபுல் டெஸ்ட்டு, மாதிரி டெஸ்ட்டு வைக்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து இந்த ஷெடியூல்ஸை பாருங்கள். முதல் டெஸ்ட்டினுடைய ஷெடியூல் அதாவது செப்டம்பர் 14, 2025 ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே ஈவினிங் 6 மணிக்கு டெஸ்ட்டு நடக்கும். ஸோ பாருங்கள் எப்படின்னா 200 கேள்விகளுக்கு டெஸ்ட்டு நடக்கும். பொதுத்தமிழ் 100 வினாக்கள், பொது அறிவு 75 வினாக்கள், கணிதம் 25 வினாக்கள். ஸோ இப்போ எப்படின்னா இப்போ சில பேர் சிலபஸ் வைஸாக படிக்கணும்னு வாங்க. இப்போ வந்து தமிழில் ஒரு சிலபஸ் வைஸாக நம்ம படிக்கணும் அப்படின்னா பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, ஓரெழுத்து ஒரு மொழி, மரபு தொடர் அப்படின்னு நம்ம டாப்பிக்காக படிக்கும்போது அந்த பிரித்து எழுதுக்கு நம்ம எல்லா புக்கும் கலெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒருத்தன் ஒரு டெஸ்ட்டுக்கு பிரித்து எழுதுக்கு மட்டுமே படிக்கிறான் அப்படின்னா அத்தனை புக்குமே தேடி தேடி பிரித்து எழுதுக படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜிகேவும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம டாபிக் வைஸாக போனோம்னா 10th இருந்தால் அப்புறம் ஹையர் செகண்டரி வெளியிலேருந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் அங்கங்கே தேடி படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். நிறைய பேர்கிட்ட புக்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் நம்ம புக் வைஸாக படிக்க போகிறோம். ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு பருவமாக படிக்கிறோம். ஆனால் சிலபஸுக்கு என்ன டாப்பிக்கோ அது இப்போ எப்படியும் சிலபஸில் இருக்கிற டாபிக் எல்லாம் புக்கில் இருக்க தான் போகுது. அதை வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்கூல் புக்காக ஒவ்வொரு பருவங்களாக நம்ம அப்படியே அந்த டாப்பிக்கை மட்டும் படித்து அதை டெஸ்ட் எழுதிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு எளிமையாக இருக்கும். ஏன்னா ஒரு வாரத்தில் 2 புக்கு 3 புக்கு தான் நம்ம படிக்க போகிறோம். அப்படி சப்போஸ் புக் இல்லாதவங்க கூட யார்கிட்ட கடை வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக முதல் டெஸ்ட்டு பாருங்கள். பொதுத்தமிழ் 100 வினாக்கள், 6th தமிழ் நியூ புக்கில் இயல் 1, 2, 3, 4, 5 இந்த 5 இயல். இந்த 5 இயலில் எல்லாமே படிக்கணுமா அப்படின்னா கிடையாது. 5 இயலில் எல்லாமே படிக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு டைம் படிக்கிறவங்க ஒரு டைம் புக்கை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப படிக்கிறது என்னென்னா சிலபஸ் டாப்பிக்கை மட்டும் நம்ம படிக்கணும். அதாவது இலக்கியங்கள், தமிழினர்கள், தொண்டுலாம் 15 கொஸ்டின்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இலக்கியங்கள் அப்புறம் சிலபஸில் கொடுத்துருக்குற அந்த கவிஞர்களை பற்றி அதை மட்டும் ரொம்ப டீட்டெயிலாக படிச்சுக்கணும். இலக்கணங்களை வந்து விட்டுறவே கூடாது. புக்குகளை பின்னாடி ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணங்களை நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ இதை பற்றி நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடுவோம். ஸோ அதை பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போ தமிழ் வந்து 6th நியூ புக்கில் ஒரு 5 இயல்கள் கொடுத்துருக்கேன். ஓகே, முதல் டெஸ்ட். அடுத்து அவுட் ஆஃப் புக்கு. ஏன்னா மெயினாக நம்மளுக்கு 40க்கும் மேற்பட்ட கேள்விகள் வெளியிலிருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்கு தாண்டி 40க்கு மேலே கொஸ்டின்ஸ். அது எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா கலைச்சொற்கள், பழமொழி 400, மரபு தொடர், ஊமை தொடர், இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசனு, ஏன் அப்படி யோசிக்கிறான்னு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஏன்னா வந்து இப்போ இலக்கணங்கள் வந்து 85 கொஸ்டின்ஸ் யோசிக்கிறான் டிஎன்பிசி இலக்கணத்துலேருந்து கேட்பேன்னு. ஆனால் இலக்கணம் வந்து புக்கில் கம்மியாக இருக்கிறதுனால புக்கை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ அதனால் நாமளும் புக்குகள் இருந்து வெளியே போயிட்டு அதுக்கு உண்டான ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் டிஎன்பிசி கலைச்சொல் இதுக்குண்டான பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருவேன். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எதுலேருந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு வளர்ச்சித்துறை வெளியிட்டிருக்கிற நூலிலிருந்து தான் அவங்க தொகுத்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனுடைய பிடிஎஃப்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ முதல் டெஸ்ட்டுக்கு இந்த கலைச்சொற்கள், பழமொழி 400, மரபு தொடர் இது எல்லாமே நான் பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவேன். ஒரு டெஸ்ட்டுக்கு எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதையும் நான் சொல்லிவிட்டேன், அந்த பிடிஎஃப் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஸ்கூல் புக்கு படிக்கிறீங்க, அதில் என்னென்ன படிக்கணுன்றதை நான் வீடியோஸில் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் புக்கும் இப்போ இந்தந்த பேஜ்னால் நீங்கள் அந்த பிடிஎஃப்பில் படிச்சுக்கணும். ஸோ தமிழ் இப்படி 100 வினாக்கள் இந்த மாதிரி வந்துடும். அடுத்து பொது அறிவுகளும் அதே மாதிரி. இப்போ சிலபஸ் டாப்பிக்காக நம்ம படிக்கணுன்னாலும் 6ஆம் வகுப்பு புக்கு வேணும், அப்புறம் 10வது புக்கு வேணும், அப்புறம் 11வது 12வது புக்கு வேணும். ஸோ எல்லா புக்லேயும் அங்கங்கே 2 பேஜாக படிக்கிறது சிரமமாக இருக்கும். அதனால் 6வது புக்கிலேருந்து முதல் பருவமாக அதில் என்னென்ன பாடங்கள்லாம் சிலபஸ்க்கு முக்கியமானதாக இருக்குது, இதெல்லாம் ஒரு சிலபஸில் இருக்குன்னா அதை நம்ம லைனாக ஒவ்வொரு பருவங்களாக படிச்சுட்டு போவோம். அது மாதிரி சயின்ஸு வந்து
சயின்ஸும் படிக்கிறோம், புவியியலும் படிக்கிறோம். ஏன்னா அதில் 5 கொஸ்டின்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு விட்டுறாங்க. அதெல்லாம் படித்து யார் அந்த 5 கொஸ்டின்ஸ் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். ஸோ அதனால் நம்ம சயின்ஸும் படிக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6 அதாவது முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த 6 பாடங்களுமே பேசிக்காக தான் இருக்கும். ஸோ அந்த பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அதிலிருந்து ஒரு கேள்விகள் இப்போ லாஸ்ட்டில் கூட கேட்டாங்க. 2 உலக வகைப்பாடு, 3 உலக வகைப்பாடு, 5 உலக வகைப்பாடு, 4 உலக வகைப்பாடு, இதெல்லாம் யார் ஆசிரியர்கள், இதெல்லாம் வந்து பேசிக்கில் ஒவ்வொரு புக்லேயும் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதிலேருந்து கேட்டாலும் எழுதிடணும். அதனால் ஸ்ட்ராங்காக அது இப்போ டைம் இருக்கிறதுனால அதையும் படிச்சுட்டு போகிறோம். சமூக அறிவியலில் பார்த்தோன்னா 6th ஃபஸ்ட் டைமில் வரலாறில் என்னென்ன பாடங்களாக சிலபஸ்க்கு இருக்குது. இப்போ லெசன் 3, 4 சிலபஸில் இருக்குது. அதனால் அதை படிக்கிறோம். புவியியலில் அதே மாதிரி எது எதெல்லாம் சிலபஸ்க்கு உண்டானது லெசன் 1, 2, குடிமையிலையும் 1, 2. இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து 10ஆம் வகுப்புக்குள்ளே இருக்கிற புக்கெலாம் படிச்சுன்னு போகிறோம். ஆனால் ஹையர் செகண்டரின்னு ஒரு முக்கியமான பகுதி இருக்குல்ல, அதிலிருந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம படிக்கிறதுனால ஒவ்வொரு பாடங்களாக ஹையர் செகண்டரியும் ஒவ்வொரு டெஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதன்படி 11th ஸ்டாண்டர்டில் அரசியல் அறிவு பாலிட்டிக்கல் இந்தியன் பாலிட்டி அதிலிருந்து ஒரு பாடம் இப்போ இந்த முதல் டெஸ்ட்டுக்கு ஒரு பாடம் படிக்கிறோம். அடுத்தடுத்து போக போக பாடங்களை கொஞ்சம் அதிகம் படிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 6லேருந்து அப்படியே மெதுவாக படிச்சுட்டே போக போகிறோம். அதே மாதிரி ஹையர் செகண்டரி அப்பப்போ ஒரு பாடங்களை படிச்சுட்டே வரணும்னா ஒரு 4-5 மாதங்க அப்புறம் 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு இருப்போம். ஹையர் செகண்டரியும் நம்மளுக்கு ஓரளவுக்கு சிலபஸ் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் பண்ணலாம். அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள். இப்போ நடப்பு நிகழ்வுகள் எப்படி கேட்பாங்கன்னா, நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரை வந்து வாசிக்கிறாங்களா, ஸோ டெய்லி நியூஸ் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டண்டான நியூஸ் வருது, ஸோ அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு தான் அதிலிருந்து தான் கலெக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம தினமணி நாளிதழ டெய்லி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுறோம். ஸோ அதிலிருந்து தான் நம்ம கேள்விகள் எடுக்க போகிறோம். ஸோ அதையிலிருந்து என்னென்ன முக்கியமான கண்டென்ட் இருக்குது, எது முக்கியமான நியூஸு, எது எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னு அதுக்கும் நம்ம தொகுத்து நம்ம ஒரு வீடியோவும் போட்டுற போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு தமிழாக இருக்கட்டும், சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன முக்கியமாக உங்களுக்கு அப்டேட்டு அதுக்குண்டான நோட்ஸு வீடியோஸ் மூலிமா நீங்கள் சும்மா பார்த்து ஒரு ஐடியாவுக்கு படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தினமணி நாளிதழ்லேருந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இப்போ ஜூலை 1 to ஜூலை 7 தினமணி இந்த நாளிதழே நான் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிவிட்ருவேன். அதேமாதிரி அதில் முக்கியமான கண்டென்ட் என்னென்ன வரும் வீடியோவில் நான் நோட்ஸும் கொடுத்துருவேன். ஸோ அப்போ வீடியோஸு நோட்ஸை பார்க்கலாம். இதில் என்னென்ன கொடுத்துருக்குமோ அதை நீங்கள் படிக்கலாம். டிஸ்கஷனும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போகிறோம். மேக்ஸ் அதே மாதிரி மேக்ஸ் வந்து இப்போ எல்லாருமே டாபிக் வைஸாக படிக்கணுவாங்க. இப்போ சதவீதம் கொடுத்துருங்க அப்படின்னு. சில பேருக்கு வந்து சதவீதம் டைரெக்டாக கணக்கு பார்த்து போடுறத விட ஃபஸ்ட்டு பேசிக்கை கற்றுக்கணும். இப்போ 6ஆம் வகுப்புள்ள எண்களில் என்னென்ன பேசிக் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. பின்னங்கள் எப்படி, ஒரு சதவீதம்னா என்ன, எப்படி அது கொண்டு போகணும் அப்படின்னு சின்ன சின்ன பேசிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேசிக்ஸ்லாம் நம்ம படிச்சுட்டு போனால் தான் கணக்குகளை சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம அதையும் என்ன பண்ண போகிறோம், பேசிக் படியே உங்களுக்கு படிக்க வச்சுட்டு அதிலேருந்து அந்த தியரிட்டிக்கலாக என்னென்ன கான்செப்ட் இருக்குதோ அதையும் கற்றுக்கிட்டு அதிலேருந்து கணக்குகளையும் உங்களுக்கு கிளாஸ் எடுப்போம். யூடியூப் கிளாஸில் தினமும் நைட் டைமில் மேக்ஸ் கிளாஸ் வரும். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பேசிக்ஸு கற்றுக்கலாம். அதிலேருந்து கேள்விகள் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போக போக அடுத்தடுத்த தேர்வில் டஃப்பான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம அட்டன் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டெஸ்ட்டினுடைய ப்ரொசீஜர். தமிழ் இப்படி தான் இருக்கும், பொது அறிவு இப்படி தான் இருக்கும், மேக்ஸ் இப்படி தான். ஸோ இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு போனோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அங்கங்கே புக்கில் பாடங்களை கலெக்ட் பண்ண தேவையில்ல. அப்படியே லைன் பை லைனாக ஒவ்வொரு பருவங்களாக எது எது டாப்பிக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போகிறோம். கையோடு அதே மாதிரி அவுட் ஆஃப் புக் தமிழில் படிக்கிறோம். அதே மாதிரி ஹையர் செகண்டரியும் படிச்சுட்டு போகிறோம். நியூஸ் பேப்பரும் நம்ம ரீட் பண்ணிட்டு போகிறோம். மேக்ஸ் பேசிக்ஸும் கற்றுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் எவ்வளோ 45க்கு மேலே தேர்வுகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போகும்போது கடைசியாக இது பண்ணி இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு என்ட்ரி ஃபீஸ்னு ஒன்று இருக்குது. ஏன் இந்த என்ட்ரி ஃபீஸ்னால் இலவசம் அப்படின்ட்டு என்ட்ரி ஃபீஸ்னால் இப்போ இந்த 100 ரூபாய் கட்டி வரவங்க தான் உண்மையாக படிக்கிறதுக்காக வருவாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த என்ட்ரி ஃபீஸ். இப்போ இதுவுமே கட்டாத வரவங்க சும்மாவே வந்துட்டு போவாங்க, ஏனோ தரன்னு இருப்பாங்க, எழுதுவாங்க, எழுதாத போவாங்க. ஸோ அதுக்காக இந்த 100 rupees என்ட்ரி ஃபீஸ். இந்த டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட்டு நடக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் பாடம் கொடுத்துருக்கணும் அதில் இருந்து உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் 200 கொஸ்டின்ஸ் வந்துடும். வாட்ஸ்அப் குரூப்பில் பிடிஎஃப் வந்துடும். நீங்கள் வீட்டில் OMR சீட்டை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டு இந்த ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு கொஸ்டின்ஸ் வெளியிடும்போது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் OMR சீட்டில் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணிவிட்டு கீ ஆன்சரை உடனே அப்டேட் பண்ணிடுவேன் நான். இப்போ 6 மணிக்கு டெஸ்ட்னால் 9 மணிக்கு கீ அப்டேட் பண்ணிடுவேன். 9 மணிக்கு மேலே நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம். என்னென்ன ஆன்சர் எது கரெக்டாக இருக்குதுன்னு OMRல உங்களுடைய மார்க்ஸை வந்து சரி பண்ணிவிட்டு அதை ஒரு கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அதை நீங்கள் குரூப்லேயே வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிவிடணும். அப்புறமே எல்லாருமே அனுப்புனதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்களுடைய மார்க் லிஸ்ட்டெல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ரோல் நம்பர் அலாட் பண்ணுவோம்.
என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரேங்க் லிஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கொடுக்க பார்ப்பேன். ஆனால் கம்பல்சரி முதல் 10 இடங்கள் பிடிக்கிறவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டிருப்போம். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 8056091824 இந்த நம்பரில் ஜிபே ஃபோன்பே இருக்கும். இதுக்கு நீங்கள் 100 ரூபீஸ் பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணோம்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பிடிஎஃப். ஸோ அதை பார்த்துட்டு விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து இணைந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து விடுங்கள். அனைவரும் நன்கு பயிற்சி பெற்று தேர்வில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.